செவன் சாமுராய் வந்து 71 இயர்ஸ் ஆச்சு. இப்போவும் செவன் சாமுராய் கொண்டாடுறோன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? நான் வந்து ஒரு விஷயம் பண்ணேன், அது தோத்துட்டேன் அப்படின்னா அவங்க நீல் டவுன் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு கத்தி எடுத்து தங்களுக்கே மாச்சுக்குவாங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சீனில் ஒரு 30-40 பேர் கிட்ட ஓடி வருவாங்க, ஒரு கிராமத்தை மொத்தமாக சூறையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண இப்போது உலகத்திலேயே தலை சிறந்த 100 படங்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா அதில் மொத்தம் 5 இடத்துல செவன் சாமுராய் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 படம் சொல்லுங்கள், இல்லை சஜஷனாக ஒரு 10 படம் கொடுங்கன்னா அதில் கண்டிப்பாக செவன் சாமுராய் இருக்கும். அவ்வளோ பேர் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா கிட்டத்தட்ட செவன் சாமுராய் வந்து 71 இயர்ஸ் ஆச்சு. இப்போவும் செவன் சாமுராய் கொண்டாடுறோன்னா அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் செவன் சாமுராய் நம்ம ஏன் கொண்டாடுறோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ், அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இப்படி படம் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல முடியும். சினிமாட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டிங் பேட்டர்ன்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, அதில் டயலாக் கான்செப்ட் எல்லாமே பார்த்தா ஒரு ஃபிலிம் பேக்கேஜாக பார்த்தா அதுக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த படத்தில். ஒரு பாடத்தை படிக்கிற மாதிரி லெசனாக தான் எனக்கு செவன் சாமுராய் இருந்தது. ஆனால் லேட்டராக நம்ம அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அது நான் எப்படின்னா ஒரு எமோஷனாக நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். நான் ரொம்ப வருத்தப்படுறப்ப, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறப்ப நான் செவன் சாமுராய் பார்க்குறப்ப எனக்கு அது ஒரு ஹோப்பாக தெரிஞ்சுது. அது மாதிரி ஃபிலிம் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஃபிலிம் கிளாசிக்ஸாக ஒரு படம் இருக்குது அப்படின்னா இவ்வளோ வருஷம் கழிச்சும் அந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுதான் அதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறேன். ஏன் இந்த ஃபிலிம் டேரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்குதுன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இதெல்லாம் தாண்டி அந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு எப்போயுமே எத்தனை தடவை பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்றனால தான் இந்த படத்தை நம்ம இப்போயும் கொண்டாடுறோம், அந்த காலத்துக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்களா? நான் இந்த படத்தை வந்து கடைசியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன். அதுதான் லாஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ யூடியூப்பில் எதாவது பார்க்குறப்ப ஏதாவது ஒரு கிளிப்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் ஒரு படமாக நான் ஃபுல்லாக உட்காந்து ஒரு 2-3 தடவை அந்த படத்தை பார்த்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நானும் இந்த இப்போ ஷார்ட்ஸில் பார்த்தாலுமே ஒவ்வொரு கிளிப்ஸும் ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு இதை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒவ்வொரு செகண்டில் அதில் ஏதாவது ஒன்று முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. தேவையில்லை டெலிட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஷார்ட்டுமே அங்கே இருக்காது. அந்தளவுக்கு அவரோட எடிட்டிங் இதுவும் இருக்குது. அந்த படம் எடிட்டிங் டேபிளில் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணப்பட்டது வேற ஒரு இது. இப்போ பேசிக்காக வந்து இப்போ செவன் சாமுராய் நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு அது என்ன கதையாக உங்களுக்கு புரிஞ்சுது? எனக்கு அது வந்து பசியில் இருக்கிற ஒரு செவன் சாமுராய்ஸ் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க விதைச்சிருக்காங்க, ஒரு நிலம் வச்சுருக்காங்க, அதில் நெல்லெல்லாம் இது பண்ணணும், கொள்ளைக்காரங்கள்ட்ட இருந்து அந்த இடத்த காப்பாற்றணும். இவங்களுக்கு தேவை ஃபுட்டு, அவங்களுக்கு தேவை அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த நிலம் லேண்டு எல்லாமே. ஸோ 2 பேருமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வர்றவங்கள எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. பேசிக்காக செவன் சாமுராயோட கதைன்றது ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து மக்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கொள்ளைக்காரன் குரூப் வந்து அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல இருந்து நெல்லெல்லாம் கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க கொள்ளையடிக்க போகிற விஷயம் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த கொள்ளைக்காரங்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற யார்கிட்ட போகிறதுன்னு போய் ஒரு உதவி கேட்குறதுக்கு அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு சாமுராய்கள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியுன்றப்ப சாமுராய்கள் நம்ம எப்படி கூப்பிட்றது? அவங்க ராஜாவோட தளபதிகளா, ராஜாவோட விசுவாசிகளாக இருக்காங்க, அவங்ககிட்ட ஏற்கனவே காசெல்லாம் இருக்குது, நம்ம கூப்பிட்டா எப்படி வருவாங்கன்றப்ப கஷ்டப்படுற சாமுராய்ஸாக பார்த்து தேடுவோன்னு சொல்லி நான் ஒரு குரூப் வந்து கிளம்பி சாமுராயை தேடுவாங்க. இது எப்படி இந்த பாப்பம்பட்டி அணியினர் அது மாதிரி போய் ஒவ்வொரு சாமுராயை அவங்க தேடுவாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடி யாருமே சாமுராய்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஃபுட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்கன்னு ஒருத்தர் கூட போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன். அந்த அகிரா குரோசாவாவோட பெரிய விஷயமே தான் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ண அந்த சாமுராயை பற்றின பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவர் வந்து என்ன மாதிரி கதை பண்ணலான்னு ஒரு யோசிச்சுருப்பாங்களே, அது மாதிரி இந்த படம் இல்லை. இப்போ என்னென்னா சாமுராயை போய் நம்ம கூட்டிகிட்டு வருவோம், அந்த கூட்டிகிட்டு வர சாமுராயை அந்த ஊருக்கு கொண்டு வராங்க. அவங்க வந்து ஊரை காவல் காக்குறாங்க, அந்த நிலத்தை பாதுகாக்கிறாங்க. அப்புறம் மக்களுக்காக சண்டை போட்டு சில பேர் சாகுறாங்க, மக்கள் ஜெயிச்சிடுறாங்க. அதாவது இந்த ஏழை விவசாயிகள்லாம் ஜெயிச்சிடுறாங்கன்ற மாதிரி ஒரு படம் அந்த படம் முடியும். ஆனால் இந்த கதையை அகிரா குரோசாவா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரும் இந்த படத்தோட ரைட்டர்ஸ் 2 பேர், ஒன்று வந்து நஜிமுட்டோ, இன்னொருத்தர் ஒக்கினின்னு ஒருத்தர். ஸோ 3 பேர் சேர்ந்து தான் எழுதுகிறாங்க. இந்த கதையை அவங்க எழுதுகிறப்ப சாமுராய்கள் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த போர்க்காலத்தில் நம்ம தோத்துட்டோம், ஏதாவது நான் வந்து ஒரு மிஷின் அக்கம்ப்ளிஷ்டு ஆகலைன்னா, இப்போ நான் ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த மிஷினை நான் தோத்துட்டேன் ஏதாவது ஒன்றுனா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிற ஒரு வழக்கம் வந்து சாமுராய்கள்கிட்ட எப்பவுமே உண்டு. முடியை அந்த மாதிரி அறுத்துக்குவாங்க. அது இப்பயும் பார்த்தா அந்த அவங்களோட பழங்குடி இனத்தில் பார்த்தா அது உங்களுக்கு அந்த இது தெரியும். கையில் ஒரு வாள் வச்சுருப்பாங்க, சின்ன ஸ்வாட் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு பெரிய ஸ்வாட் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து
நான் வந்து ஒரு விஷயம் பண்ணேன் அது தோத்துட்டேன் அப்படின்னா அவங்க நீல் டவுன் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு கத்தி எடுத்து தங்களே மாச்சுக்குவாங்க. ஸோ இதை ஐடியாவை வச்சு தான் அவர் மொதல் சாமுராய்ஸ் வச்சு ஒன்று படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஐடியாவை அகிரா குரோசாவா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை வேறு ஒன்று பண்ணலாம் அப்படின்றப்ப, அது வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சினிமாவில் வந்து ஹீரோ அந்த ஹீரோயின் அதுக்குள்ளே ஒரு கதை அந்த மாதிரியே போயிட்டு இருந்தப்ப ஒரு புது ஐடியாவாக, அதாவது ஒரு ஹீரோவை இப்படியெல்லாம் காட்டலாம், அதான சொல்லி மாஸ் கமர்ஷியல் எப்படி எம்ஜிஆர் படங்கள்லாம் இருக்கும் அந்த காலத்தில், கையில் கத்தி செஞ்சது மக்களுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனை டமால் எம்ஜிஆர் பறந்து வருவார், அந்த மாதிரி ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இறங்கி செய்கிறது, அந்த மாதிரி ஒரு ஹீரோவோ ஒரு கமர்ஷியல் படத்துலையோ அந்த மாதிரி காமிச்சதே கிடையாது. 1950s சொல்கிறேன். அந்த ஜானரை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க மட்டுமே ஸ்ட்ரக்சராக நிற்காம பீப்புள்ஸுக்கும் நீங்களும் உங்களுக்காக போராடலாம், உங்களுக்குள்ள ஒரு வீரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த படத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஆனால் பிகினிங் வந்து அந்த படம் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் கதையை ஆரம்பித்தாங்க. சரி, இது வரைக்கும் சாமுராய்ஸை வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் படம் வந்திருக்கு, என்ன மாதிரி கதை இருக்குது, அதுலேருந்து இது எப்படி வித்தியாசப்படலான்னு கேட்குறப்ப சாமுராய்கள் அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும், சாமுராய்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரியான படமே கிடையாது. அவங்க சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்ட்ரக்சர்லேயே எந்த படமும் வந்தது கிடையாது. மொதல் தடவை இவர் அதை ட்ரை பண்ணார். சாமுராய்கள் வந்து அது பண்ண அதுலேயும் ஒரு சாமுராய் இருப்பார், அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சதை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் பயங்கரமாக சண்டை போடுவார், சூப்பர், அவர் தான் பெஸ்ட்டு, அந்த ஸ்வாட்மேன் மாதிரி அந்த டீம்லேயே அவர் தான் பெஸ்ட்டாக இருப்பார். ஆனால் அந்த டீம் தோற்றுரும். எப்போயுமே அவர் தோற்றுக்கிட்டே இருக்கிறவர், வெற்றியே ருசிக்காத ஒரு சாமுராய் இருப்பார் லைஃப்பில். அந்த சாமுராய் வந்து தலைமை தாங்கி தான் இங்கே கூட்டிகிட்டு போவார். இங்கே கடைசி அவர் செத்துருவார். பட் ஆனால் அவர் வந்து கடைசியில் வெற்றியை பார்த்துட்டு சாவார். ஸோ வாழ்க்கையில் வெற்றியே பார்க்காத ஒரு சாமுராய். அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற சாமுராய், இந்த மாதிரி. அப்புறம் ஒருத்தர் வந்து சாமுராயை ஆசைப்பட்டு ஆனால் விவசாயி மக்களாகவும் இருந்தவன், ஒருத்தர் வந்து சாமுராய்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறவன், இப்படி ஒவ்வொரு சாமுராய்கிட்டையும் அந்த குணாதிசயங்களை வந்து அந்த ஷேட்ஸ் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக், அவங்களோட வீரத்தை காட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அவங்கள போர்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு 3.5 மணி நேரம் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே, நமக்கு எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் அப்படி ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 140 சீனுக்கு மேலே இந்த படம் இருந்தது. இப்போ இந்த படம் செவன் சாமுராயை வச்சு நிறைய தமிழ் படங்கள் வந்திருக்கு, ஹிந்தி படம் வந்திருக்கு, வேறு பேர் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அகிரா குரோசாவா எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணமாக செவன் சாமுராய் இருந்தது. இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சியை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து ரொம்ப நேரம் போகும். ஏன்னா அதில் அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருப்பார். டெக்னிக்கலாக நீங்கள் இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டு ஒவ்வொரு கட்டுக்குமே இப்போ ஒரு ஹார்ஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா அது வரும்போது வர்ற ஒரு கம்மிங் பாயிண்ட்டு, அதோட ஹார்ஸ் காலில் சேர் ஒட்டி இருக்குது அப்படிங்கிற ஒன்று, அதுக்கு மேலே ஒரு வீரர் இருக்காங்க இல்லை, அந்த ஹார்ஸ் தனியாக ஓடுது அப்படிங்கிறது, ஒரு ஹார்ஸ்க்கு மட்டுமே அவர் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஸ்டார்டிங் சீனில் ஒரு 30-40 பேர் கிட்ட ஓடி வருவாங்க ஒரு கிராமத்தை மொத்தமாக சூறையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 7 சாமுராய்ஸ் ஒரு பக்கம் சண்டை போடுறது, கிராம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் போகும்போது மொத்தமே 3 கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க தான். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கு போகும்போது அது ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கும். கிட்டத்தட்ட 145 டேஸ்க்கு மேலே எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. அது எனக்கு டெக்னிக்கலாக இந்த அளவுக்கு பண்ண முடியும், அதுவும் அந்த பீரியடில் பண்ண முடியும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப அதிகமான பொருட்செலவு, இன்னும் இதை விட ஜாஸ்தியாகும், நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் ஜாஸ்தியாகும் எல்லாமே. அதான் கிளாசிக் படங்கள் அப்படின்றப்ப எல்லாரும் வந்து ஒரு எமோஷனை கேரி பண்ணுற மாதிரி காதல் படங்கள், இல்லைன்னா ஒரு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான ஒரு ரொம்ப அழுகையை வர வைக்கிற படங்கள், அந்த மாதிரி படங்கள் கிளாசிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான படம். கமர்ஷியல்னா சண்டை, இந்த சண்டை காட்சிகள் நிறைந்த, இதில் காதல் இருக்கிற, காமெடி இருக்கிற, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் செவன் சாமுராய். டெக்னிக்கலாகவும் இது ஹை ஸ்டாண்டர்டான ஒரு படம் தான். ஆனால் இதை தாண்டி இதோட கதை அம்சமும் அது நமக்கு கொடுக்குற நம்பிக்கையை தான் நான் பார்க்குறேன். இந்த படம் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைமில், அது ஒன்றும் நம்பிக்கை இழந்திருக்க டைமில் இந்த படம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நான் உதாரணத்துக்கு இந்த படத்தை வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் பார்ப்பேன். அரசியல் ரீதியாக பார்க்கணுன்னா இது வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்கான ஒரு படமாக நான் யோசிப்பேன். எப்படின்னா அந்த மக்கள் வந்து உழைக்கிற மக்கள் வந்து தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கிற அவங்கெல்லாம் முதலாளி வர்க்கம் மாதிரி அவங்க அதை பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த 7 வர சாமுராய்கள் தான் நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்குற அந்த போராளிகளாக பார்க்குறேன்.
அந்த போராளிகள் தங்களோட உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றுறப்ப இது பொலிட்டிக்கல் படமாக என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி லைஃப்பை பார்த்தா நமக்கு ஒரு பிரச்சனை தான். நம்ம நல்லா சந்தோஷமாக ஒரு இடத்துல நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப எங்கேருந்து பிரச்சனை வரனே தெரியாத மாதிரி இவங்க கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் அவங்க நெல்லை விதைச்சி அதை அறுவடை பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்கிற ஒரு மக்களுக்கு எங்கேருந்தோ கொள்ளைக்காரன் வந்து கொள்ளையடிக்க வரான். இப்போ அந்த கதையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளைக்காரன் ஏன் கொள்ளையடிக்க வரான், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஆங்கிளில் யோசிச்சு கொள்ளைக்காரனுக்கு தனியாக ஒரு கதை யோசிச்சா கூட உங்களால் யோசிக்க முடியும். ஆனால் அவன் வந்து இவங்ககிட்ட திருட வரான். இவங்களை காப்பாற்றுறதுக்கு சாமுராய்க்கள் வராங்க. அந்த சாமுராய்க்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சாமுராய்க்கள்ன்றவங்க ராஜாக்களுக்கு கூட இருந்துட்டு லைஃப்பை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்த சாமுராய்க்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து விரட்டப்பட்டு அவங்களால ரொம்ப கீழ்நிலைக்கும் போக முடியாமல், அதாவது பிச்சை எடுக்கிற ஸ்டேஜுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் கீழே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த நிலமையில் இருக்க ஒரு சாமுராயால் என்ன பண்ண முடியும்? அவங்க ஒருவேளை சோறுக்கு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாயத்திலேருந்து ஒருத்தவங்கிட்ட கேட்க முடியாது. இப்போ அந்த விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இவங்க இருந்தால் போதும், 4 சாமுராய்ஸ் மட்டும் எங்களுக்கு போதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லி அது வந்து இவர் வந்து செக் பண்ணுவார். சுற்றி அந்த ஊரை பார்ப்பார். மேப்பை பார்க்குறப்ப நீங்கள் எல்லா பக்கமும் அணை கட்டணும்னா ஒரு 7 சாமுராயாவது தேவைப்படும் அப்படின்னு ஒரு சொல்கிறப்ப தான் அதுக்கு ஆள் கம்மியாக இருக்கேன்ட்டு தான் அந்த 7 பேரை தேடுவாங்க. ஆனால் இந்த கதையை நமக்கு பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா இந்த ஹோப்பு தான் தெரியும். நமக்கு எங்கேருந்து பிரச்சனைன்னு தெரியாது. அந்த பிரச்சனையை எதிர்க்கிறதுக்கான துணிவை அந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கிளாசிக்கல் படத்துக்கான ஒரு எலிமெண்ட் இருக்கும். படத்தை ஷூட் பண்ணது இதெல்லாம் ஃபிலிம் லாங்குவேஜாக என்னால் கற்றுக்க முடியும். ஆனால் இதை தாண்டி நான் வந்து லைஃபாக என்னை பொருத்தி பார்த்துக்குவேன். இந்த படத்தை எந்த கிளாசிக் படங்கள் எடுத்தாலும் அந்த எமோஷன்ஸ் ஏதோ ஒரு எமோஷன்ஸ் நம்மளை வந்து வெளியே கொண்டு வரும். இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரியான படங்கள் பார்க்குறப்ப எந்த நேரத்துலையும் ஒருத்தர் மனுஷன் எப்படிடா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி இப்போ சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்க்குறப்ப நமக்கு ஒன்று தோணும், ஒரு ஹோப் கொடுக்கும். அதாவது அண்ணன் வந்து தங்கச்சிக்காக ஒரு ஷூக்காக பண்ணுறான்னு இருக்கும். ஆனால் அதை வந்து டே டு டே லைஃப் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்பயுமே ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்படுவோம். அது மாதிரி இந்த 7 சாமுராயால் எப்படி இவ்வளோ பேரை கொல்ல முடியும், இவ்வளோ பேர் எதிர்த்து நிற்க முடியும்னு நம்ம ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் நான் லைஃப்பை பார்க்குறேன். நம்மனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம யோசிச்சு பார்த்தா லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஒரு ஃபிலாசபிக்கல் படம் தான் மிஷ்கின். இந்த படத்தை பற்றி நிறைய டைமில் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய பேர் அவர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது ஏன் அவ்வளோ ஒர்த்தாக அவர் பேசுகிறாரு. அந்த படத்தை ஏன் 1000 தடவை பார்த்தேன் 2000 தடவை பார்த்தேன்றப்ப நமக்கு சிரிப்பு வரும். ஆனால் அது உண்மையிலே அவர் சொன்னதுக்கான அர்த்தம் இருக்கும். நமக்கு எப்படி ரொம்ப கஷ்டம் இருக்கப்போ சில பாட்டு கேட்டால், இளையராஜாவோட பாட்டு கேட்டால் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் இந்த படம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் 7 சாமுராய்க்கு ஈக்குவலாக வேறு எந்த படமுமே இருக்காதுங்கிற மாதிரி அவர் அதான் சொல்ல. இதே மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவர் அடுத்து ட்ரை பண்ணார். அவராலே அது முடியல. இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனில் ஹிந்தியில் வந்து இந்த ஷோலேல் மாதிரிலாம் படங்கள் எடுத்தாங்க. அப்புறம் தமிழ் இதே ஸ்ட்ரக்சரில் இப்போ கும்கியில் இருக்கும். அப்புறம் சில ஷார்ட்ஸ் இருக்கும். இப்போ அதில் வந்து ஓப்பனிங்கில் வர ஷார்ட்ஸ் வந்து கார்ட்டூன் அனிமேஷன் மூவிக்கே பக் லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இதோட ரெஃபரன்ஸில் எடுத்து யூஸ் பண்ணாங்க. இதை தாண்டி இந்த படத்தோட ஃபிலிம் மேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனே சொல்லணும். ப்ரீ ப்ரொடக்ஷனே உட்காந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ரூமை இன்னும் ஜப்பானில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 7 சாமுராய் டிஸ்கஷன் ரூம்னே ஒரு ரூம் வச்சு டிஸ்கஷன் ஸ்கிரிப்ட். ஆமாம், இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்னா இப்போ 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் எழுதுவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. அகிரோ குரோசாவா தனியாக எழுதுறாரு, அப்புறம் நஜிமுட்டோ அவர் தனியாக எழுதுறாரு, ஓகே நீன்னு சொல்லி இன்னொரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். 3 பேருமே சீன்ஸை எழுதி இதில் எது பெஸ்ட்டுன்னு ஒரு காமனான ஆள்கிட்ட கொடுத்து பார்த்து அவங்க அதை உண்மையிலே பெரிய விஷயம் தான் அகிரோ குரோசாவா பண்ணது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு டேரக்டராக இருக்கோம், இது என்னோட ஸ்கிரிப்ட், நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை நீ பார்த்து எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தா போதுன்ற மைண்ட் செட்டில் தான் இப்போ வர நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய டேரக்டர் ஒருத்தர் நம்ம 3 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், யாரை கரெக்ஷன் பண்ணி எது ஓகேவா பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் சொல்கிறது அந்த டைமில் இப்போ அது இருந்தது. ரைட்டிங் சூழ்நிலை ஒன்று இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ரைட்டர்ஸ் வந்து மனசில் என்ன தோணுதோ அதை எழுதுவாங்க. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது டேரக்டரோட ரோடு. எனக்கு இது வேணும்ப்பா, இது எனக்கு வேணாம்ப்பா, இதுதான் எனக்கு தேவைப்பா அப்படின்னு அந்த கால் எடுக்கிறது டேரக்டர். ஸோ அகிரோ குரோசாவா ரைட்டராகவும் இருக்கிறனால அவரால் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அவர் இதெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து முடிச்சுட்டு இதை வந்து ப்ரொடக்ஷனாக போகிறப்ப என்ன நடந்ததுன்னா அப்போ எல்லாமே செட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படமும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செட்டா, இது உண்மையாகவே இடமா அப்படின்னு நமக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் வரும். பிளாக் அண்ட் ஒயிட் படமாகவே இருந்தாலுமே அவர் நிறைய அதை மேஜிக் பண்ணார். நிறைய ஒரிஜினல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணார், அப்புறம் செட்லேயும் ஷூட் பண்ணார். இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணி அவர் நிறைய பண்ணார். அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தான் அவர் வந்து
நம்மளால் திரும்ப எடுக்க முடியாது, ஒரு பெரிய சிக்கல் பொருளாதாரத்தில் அந்த பட்ஜெட் வைஸ் நம்ம மாட்டிக்கூடாதுன்றதுக்காக 3 கேமரா வச்சு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பர் பிளானிங்கில் சிங்கிள் டேக்கில் நிறைய ட்ரை பண்ணார். அப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த எடிட்டிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து அது பெரிய ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எடிட்டேபிளில் தான் உண்மையாகவே இந்த படம் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ எடுத்துட்டாங்க. அது வந்து படம் 3.5 மணி நேரம் படம். 3.5 மணி நேரம் படத்தில் எது நமக்கு தேவையில்லைன்னு இருக்கும். ஸோ அதனாலேயே அவர் நிறைய நல்ல சீனை கட் பண்ணார். இப்போ இந்த படத்தில் திருடங்களுக்கு சீன் இருக்கும். அவங்க பிகினிங் படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே அவங்க வேறு ஒரு ஊரில் கொள்ளையடிச்சிட்டு இந்த ஊருக்கு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு கட் பண்ணி ஓப்பனிங் சீனே ஒரு பெரிய கொள்ளைக்காரனுங்க அந்த மலையில் நின்று இந்த கிராமத்தை பார்க்குறாங்க, நம்ம இங்கேயும் கொள்ளையடிப்போமான்னு ஆரம்பிப்பானுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இவனுக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணாமல் வச்சுருந்தா கூட எல்லாரும் உட்காந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஒருத்து தான். ஆனால் அவர் அதை சொன்னோன்னே இப்போ ஆரம்பிக்கிற இடமே பாருங்களேன், அவர் என்ன சொல்லுவார்னா இங்கே நம்ம கொள்ளையடிச்சிடலாமா, இங்கேயும் கொள்ளையடிச்சிடலாமான்னு கேட்டோம். இங்கேன்ற வார்த்தை தான். இதுக்கு முன்னாடினா அப்போ இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒன்று கொள்ளையடிச்சிருக்கானுங்க அப்படின்னு இருக்கும். அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களை எப்படி அவங்க இந்த சாமராய்கள் வந்து அடக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் ஹீரோ. அவன் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் சாமுராயை ஆசைப்படுவான், ஆனால் நடக்காது. அதனால் குடிகாரனாகவே இருப்பான். இவங்களுக்கு ஆளே இல்லாதப்போ இவங்க பின்னாடியே ஒரு நாய் மாதிரியே ஃபாலோ பண்ணி வரவான். சரி நமக்கு ஆள் இல்லையே, இவனையும் நம்ம டீமில் சேர்த்துக்கலான்னு அவனை கூட வச்சுக்குவாங்க. அவனை ஒரு காமெடி பீஸாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹீரோவாகவே அவர் தான். அவர் தொஷிரோன்னு சொல்லி ரொஷாமான்லேயும் அவர் தான் ஹீரோ நடிச்சிருப்பார். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டராக அந்த படத்தில் பார்க்குறப்ப யார் ரொம்ப பிடிச்சது? எனக்கு அந்த ஏஜ்டா ஒரு கேரக்டர் இருப்பார்ல, அந்த டீமோட லீட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வந்து மக்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்த்து பயப்படுவாங்க. இவங்களை பார்த்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி உங்களுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லி புரிய வச்சு அவங்க கூட மிங்கிள் ஆகி அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு லெவல்ல இருக்காங்க. உங்களுக்கு அது புரிஞ்சது? அந்த சீனோட இது புரிஞ்சதா? இப்போ அதாவது நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு தான் சாமுராயை கூட்டிகிட்டு வராங்க, ஆனால் அவங்க கூட மக்கள் ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கே கையில் வால்லாம் வச்சுருக்காங்க, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இப்போ கொள்ளைக்காரங்க வராங்கன்னா அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அவங்க வந்து மிரட்டுவாங்க, இவங்க பார்க்குறதுக்கே அப்படியே தான் இருக்காங்க, சேம். ஸோ இவங்க ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்களே வந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அவங்களே கொஞ்சம் பேர் பிரிஞ்சு வந்து நம்ம கூட பழகி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டிலேயே அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதோட முக்கியம் என்னென்னா இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கதாபாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேயும் வந்து ஒரே ஒரு பொண்ணு இருக்கும். சாமுராய்கள்கிட்ட வந்து பெண்கள் வந்து முகத்தை காட்டிடக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து பொண்ணுக்கு பையன் மாதிரி கட் பண்ணி பையனாகவே இருப்பார். ஸோ அவங்கள அந்த நம்பிக்கை இல்லாமல் அவங்க மேலே இருக்கும். அதாவது சாமுராயை நம்பி எங்களை காப்பாற்றுங்கன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, ஆனாலும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கைன்மையாக ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இங்கே வந்து அந்த குடிகார கேரக்டர் இருக்கார்ல ஹீரோ, அந்த தொஷிரோ, அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு சாமுராயோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வருவார். இது எங்கே கிடச்சிதுன்னு கேட்குறப்ப அது அந்த ஊரில் இருக்கும். அப்போ தான் அந்த இருக்கிற சாமுராய்களுக்கு தெரியும் இங்கே ஏற்கனவே ஒரு சாமுராய் இருந்திருக்கான், அவனை இந்த மக்கள்லாம் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்காங்க, இவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு அந்த கோவம் வரும். அப்போ அந்த குடிகாரன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இவ்வளோ சாதாரண மக்கள் நம்மளை பார்த்து பயப்படுற இந்த மக்கள் ஒரு சாமுராயே கொள்கிறாங்கன்னா அந்த சாமுராய் எவ்வளோ மோசமாக இருந்திருப்பான். நம்மகிட்ட வந்து பெண்களை காட்ட மாட்டுறாங்க, நம்மகிட்ட பயந்து நடுங்குறாங்கன்னா அப்போ அந்த சாமுராயும் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கான்றப்ப தான் இவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டு, நம்ம வந்து எப்போயும் ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, அவங்க ஆங்கிள்லையும் யோசிக்கணும். அவங்க ஏன் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு சாமுராய் எவனோ ஒருத்தன் வந்து இங்கே இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு அந்த பயம் இருக்கும். இதை வந்து அவர் இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு அது புரியும், அந்த காலகட்டத்தில் புரியுமா புரியாதுன்னு அவர் யோசிக்கல. அவர் மக்களை வந்து எஜுகேட் பண்ணியிருக்காரு. படம் மூலமாகவே ஒரு காட்சியை இப்படி காட்டலாம், அது இந்த கேரக்டர் இப்படி பேச வைக்கலாம் அப்படின்னு அகிரா குரோசாவா அன்னைக்கே முடிவு பண்ணி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது பெரிய ஜீனியஸ் தான் உண்மையிலே அவர் அந்த விஷயத்தில். எனக்கு வந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் தான் இப்போ வர சொல்லுவேன். இந்த ரெயின் டைமில் எடுக்கிற அந்த 3 கேமராஸ் வச்சு ஒரே இதில் ஒரே ஷார்ட் டேக்கில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒவ்வொரு ஹார்ஸ்க்கும் கொடுத்துருக்க தனித்தனி ஷாட், எல்லா ஷாட்டுமே மேக்ஸிமம் 1 செகண்ட் 2 செகண்டில் போயிருக்கும். அதெல்லாம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணி அதை வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல அது. அப்புறம் லாஸ்ட்டாக எல்லோரும் சேர்ந்து அந்த பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கும்போது 4 சாமுராய்ஸ் இல்லை 3 பேர் தான் இருக்காங்கன்ற போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், இவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கோம், நம்மளால் ஒருத்தவங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு பெரிய வார் அதுக்கப்புறம், ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கே ஒரு மாதிரி பயப்படுவாங்க, எப்போ என்ன நடக்கும்,
தூங்குனா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமலாம் ஒரு சில வீரர்கள் உட்காந்து பாட்டு பாடிட்டுலாம் இருப்பாங்க. பொண்ணுங்க மட்டும்தான் மேக்ஸிமம் தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இல்லை வயசானவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு இது முடியும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து சாமுராயை சூஸ் பண்ணுவாங்கல்ல, எப்படியெல்லாம் சாமுராயை இவங்க போய் சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கும். முத ஒரு சாமுராயை மீட் பண்ணுவாங்க. அவரை போய் கூப்பிடலான்னு கூப்பிட்டா என்னடா தருவேன்னு கேட்டவொடனே சோறு தரணுன்னு அடிச்சு போங்கடாங்கிட்டோம்னு அனுப்பிச்சு விரட்டிடுவார். ஐயோ நம்ம சோறுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலே அடிக்கிறான்றப்ப ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஒருத்தர் குழந்தைய வந்து ஒருத்தன் கடத்தி வச்சுருப்பான். அவர்கிட்ட தன்னை காப்பாற்றுருக்கா இந்த வயசான சாமுராய் இருக்கல்ல ஹெட்டு, அவர் வந்து மொட்டை அடிச்சுக்குவார். மொட்டை அடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பார். அவர் எதுக்கு மொட்டை அடிக்கான்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம சாமுராய் மாதிரியே போனால் அவன் குழந்தைய தரமாட்டான், பிரச்சனை வருன்றதுனால சாதாரண மக்களாக இருக்கின்றதுக்காக மொட்டையை அடிச்சுட்டு அந்த குழந்தைய காப்பாற்ற போவார். குழந்தைய காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. சொன்னோன்னே அவர் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் சாமுராயை தேர்ந்தெடுத்து போனால் அப்போ ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுவாங்க. சாமுராயாக தேடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல போனால் ஒருத்தனை ஒளிஞ்சு இருந்துங்க சொல்லிவிட்டு ஒருத்தனை உள்ளே வர சொல்லுவாங்க. சாமுராய்க்கெலாம் அன்லிமிட்டட் மீல்ஸ் மாதிரி சாப்பாடு போடுறேன் எல்லோரும் வாங்கன்னொன்னே சாமுராய் வருவாங்க. வர்றப்பே ஒருத்தன் அடிக்க ரெடியாக இருப்பான், இன்னொருத்தர் ஒளிஞ்சிருக்க டமால்னு அவர் அடிச்சிடுவான். உடனே இவர் நல்ல பயங்கரமான சாமுராய் பேண்ட், அவர் பேசினா அவர் இதுக்கெலாம் வரமாட்டேன், யாராவது இதுக்கெல்லாம் போய் காசு கொடுத்தா பரவாயில்ல, சோறு கொடுத்து யாராவது சாப்பாடுக்கு யாரும் நல்லா வரமாட்டேன், நீங்கள் வேஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி அலையிறீங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுவார். அடுத்து இன்னொரு சாமுராய் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சாமுராயோட எனக்கு கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படம் முழுக்க அவர் சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். அவர் சாமுராய்னா ஒரு கோவம், ஒரு உக்ரம் அந்த மாதிரிலாம் காட்டுவாங்கள்ல, அந்த கேரக்டர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் நேராக வருவார், இவன் வாசலில் ஒளிஞ்சு அவர் அடிக்கிறதுக்கு கையில் குச்சியோடு இருப்பான். என்றானா அவனை அடித்தா இவர் பதிலுக்கு தாக்கிடுவார் சாமுராய். இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வருவார், வந்தவுடனே அவனோட நிழலை பார்ப்பார், பார்த்து அடுத்த செகண்ட் சிரிப்பார். சிரிச்சுட்டு எனக்கு சாப்பாடு வேணாலும் ரிட்டர்ன் போவார். உடனே அவரை இவன் ஓடி வந்து நீங்கள் உண்மையிலே பெரிய ஆள் தான், ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் சண்டையை தவிர்க்கலாம், நான் என்கிட்ட பலம் இருக்குன்னு நீங்கள் போய் மோதுறதுக்கு சண்டை போட்டு நம்ம என் வீரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலைன்றது அவரோட எண்ணமாக இருக்கும். அவர் சிரிச்சுட்டே அந்த கேரக்டர் போவார். அந்த மாதிரி சாமுராய் இவங்க சூஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அந்த இது ரொம்ப நல்லா எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கோவை பிரதர்ஸ் படத்தில் கிரிக்கெட்டுக்கு ஆள் சேர்ப்பாங்க, இந்த கேட்ச் பிடிக்கிறா உன் பேர் என்ன கங்குலி நீ தான், அந்த கேரக்டர் பார்க்குறப்ப எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அது லகான்லாம் பார்க்குறப்ப லகான் படத்தில் இதே மாதிரி தான் அவங்க ஆள் டீம் சேர்ப்பாங்க. அப்போ யாரெல்லாம் டீம் சேர்க்கறதுக்கு ஒரு ட்ரையல் செஷன் அவங்க ஒரு டீமாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படம் லகான் படமோ இந்த கோவை பிரதர்ஸ் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டீம் சேர்க்குற இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீம் சேர்க்குறப்ப நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அதை அவர் அப்பயே ட்ரை பண்ணியிருப்பார். சாமுராய் சீரியஸான ஆள் நினச்சிட்டு இருப்போம், நான் ஒவ்வொரு சாமுராய்க்கு ஒரு ஷேட்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை பார்க்குறப்ப ஏன்னா இப்படிப்பட்ட சாமுராயை வச்சுட்டு நீங்கள் எப்படிடா இவ்வளோ பேரை கொள்ளைக்காரனே எதிர்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறப்ப அவர் அதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணுவார், ஆள் இருக்க மாதிரியே செட் பண்ணுவார். அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கே தோணும் இல்லை உண்மையாகவே இவங்க ஜெயிச்சிடணும், இவங்களுக்கு எதாவது பண்ணிடுவாங்க, ஒரு மோட்டிவ் வரும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும், கிராம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அவ்வளோ நினைக்கிறப்பயே அந்த மக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சு அந்த படம் பார்க்குறப்ப? அதில் வந்து மேக்கிங் அப்போ ஒரு வீடியோ வந்துருந்தது. ஒருத்தருக்கு உண்மையாகவே தீக்காயம்லாம் காலில் பட்டு அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அப்படியே அந்த டேக் கண்டினியூ ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு இவர் டைரக்ஷன் நம்மளோட படம் நான் பண்ணணுங்கிறத தாண்டி நான் நடிக்கிற படம், இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எந்தளவு டெடிக்கேஷனாக இருக்கணும் அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னோட ரோல் இதுதான், நான் இதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அந்த இதை நான் ஷார்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு இது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம படம் நம்ம தான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்கும் இருந்திருக்கு. அதை அப்போ தான் நம்ம பார்க்குற நமக்கும் அந்த இது வரும். அந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி. எனக்கு தான் சொன்னேன், ஒரு பேசிக்காக இந்த படம் பார்க்க விரும்புகிற ஒரு ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிறது வந்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தில், அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண நான் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செவன் சாமுராய் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் உங்கள் லைஃபோட லெசனாக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். எல்லாருக்குமே அந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அதனால தான் அந்த படம் இன்னும் அந்த கிளாசிக்கல் தன்மையோட இன்னும் 70 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் இந்த படத்தை வந்து எல்லோரும் கொண்டாடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அகிரா குரோசாவாவோட இந்த மேக்கிங், இந்த தாண்டி அந்த கதையில் இருக்க ஒரு ஜீவன். அது வந்து கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் எந்த காலத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் எனக்கு இந்த படத்தை கிளாசிக்கல் படம்னு பார்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான ரோலாக பார்க்குறேன். உங்களுக்கு இந்த படம் வந்து ஏன் கண்டிப்பாக ஒருத்தர் பார்க்க நினைப்பீங்க?
இதை ஏன் கண்டிப்பாக பார்க்குறோன்னா டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு காலேஜில் இருந்து சொன்னது டெக்னிக்கல், நீங்கள் ஒரு நல்ல எடிட்டர் ஆகணும், நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை நல்ல ரைட்டிங் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணணுனாலே இந்த படத்தை 2-3 தடவை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்க்கணுன்னா ஒரு ஹோப், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை, ஒன்றுமே இல்லாத ஒரு வீரர். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தவங்க, ஒரு கிராமம், கொள்ளடிக்கணும், மற்றவங்க காசை கொஞ்சம் கூட யோசிக்காமல் திருடக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ இவங்களோட லைஃப்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு படம் இது. இந்த கதையில் எனக்கு ஒரு ரொம்ப காமனான ஒரு த்ரெட்டாக பார்த்தா அந்த பசின்றது ஒரு பெரிய த்ரெட். ஆமாம், இந்த கதையவே இழுத்துட்டு போய் ஒரு கொள்ளைக்காரன் வந்து அவனோட பசின்றதுக்காக தான் கொள்ளையடிக்க வரான். இந்த ஏழை மக்கள் இதை பாதுகாக்கிறதுக்கு தங்களோட பசிக்கு தான் அவங்க இதை பண்ணுறாங்க. இவங்களுக்கு உதவி பண்ண வர இந்த சாமுராய்களுக்கும் அவங்களோட சாப்பாடுக்காக தான் வராங்கன்றப்ப அந்த அதை சொன்ன சோறு தான் முக்கியன்ற மாதிரி இந்த படம் வந்து சொல்கிறது அதுதான். சோறு அடிப்படை தேவை. ஆமாம், விவசாய மக்களை நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அந்த படத்தோட கடைசியில் ஏன்ல இது ஒரு தடவை எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வந்து இந்த கதையில் வந்து யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு பாருங்கள். கொள்ளைக்காரன் தோத்துட்டான், சாமுராய் ஜெயிச்சிட்டான்னு இல்லை, விவசாயம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதான் இந்த கதை சொல்ல வருதுன்னாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மஸ்ட்டு இந்த படம் பார்க்குறது. நீங்கள் 7 சாமுராய் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் அடுத்த மூவியோட ஒரு நல்ல பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஃபிலிமோட நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். ஆடியன்ஸ்க்கு ஏதாவது நல்ல மூவி பிடிச்சிருந்தாலும் மேபி கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம அந்த மூவியை நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்.